அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களை, ஈரானுக்கு எதிரான யுத்தம் அப்படின்றது ரொம்ப தீவிரமடைந்து கொண்டு வருகின்றது. இல்லை, நண்பர்கள் சில பேர் கேட்கலாம், என்ன சார், ஈரான் தரப்புல இருந்தும் சரி, இல்லை இந்த பக்கம் அமெரிக்க இஸ்ரேல் தரப்புல இருந்தும் சரி, அந்த நம்பர் ஆஃப் மிசைல்ஸ் ஆகட்டும், இல்லை குண்டு வீசி தாக்குவதாகட்டும், இதெல்லாம் குறைஞ்சிட்டே வருதுன்னும் போது நீங்கள் தீவிரமடைந்து கொண்டு வருகின்றதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, இதுதான் யுத்தம் அப்படின்றது. நம்பர் ஆஃப் மிசைல்ஸ் மட்டுமே ஒரு யுத்தத்தை தீர்மானிப்பதில்லை. எந்த மாதிரியான அட்டாக், அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் என்ன, எந்தெந்த மாதிரியான ஃபெசிலிட்டி எல்லாம் கிரிப்பிள் பண்ணுறாங்க, இதுதான் யுத்தத்தின் போக்கை தீர்மானிக்கின்றது. இதில் ஒரு சில நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க, சார் நீங்கள் எடுத்த உடனே காமெடியாக பேசிட்டு அதுக்கப்புறமா சீரியஸாக போகிறீங்க, அதனால் அது சரியா இல்லை, அதனால் இன்றைக்காவது முதல்ல சீரியஸாக பேசிட்டு அப்புறம் காமெடி பண்ணுங்க அப்படின்னாங்க. ரைட். அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் அவருடைய அந்த அமைச்சரவை சகாக்கள், அதான் அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு, ட்ரெஷரி செக்ரட்டரி அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு, இனிமேல் நீங்கள் இந்தியா விஷயத்தில் எதுவும் தலையிடக்கூடாது, எந்த ஸ்டேட்மெண்ட்டும் என்னுடைய அப்ரூவல் இல்லாமல் யாரும் வெளியிடக்கூடாது அப்படின்னு திட்டவட்டமாக ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காராம். அதனால தான் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஈவன் செக்ரட்டரி ஆஃப் வார் அவர் கூட இந்தியாவை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்கார். ஈரானை பற்றி பேசுகிறாரு, யூரோப்பியன் யூனியன் பற்றி கூட பேசுகிறாரு, ஆனால் இந்தியாவை பற்றி அவர் வாயை திறக்கிறதில்ல. காரணம் என்னன்னா, நமது விண்வெளி நாயகனாக பதவி உயர்வு பெற்ற உலக நாயகன் அவர் ஒரு ட்வீட் போட்டாருங்க. அதில் பொட்டஸ் அப்படின்னு டேக் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக ட்ரம்ப்புடைய சொந்த ஐடி ரியல் டொனால்ட் ட்ரம்ப். அவர் இப்போல்லாம் ட்ரூத் சோஷியலில் தான் இருக்கார். பொட்டஸ் அப்படின்றது அந்த போஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அதுதான் பொட்டஸ்ன்னு. இதை பார்த்த உடனே அமெரிக்க அதிபருக்கு ஒரு நிமிஷம் பயம் வந்துருச்சான். யார் இந்த மாதிரி மிரட்டுறது? அப்புறம் இந்த படத்தில் வர மாதிரி சொல்லியிருக்காரு, யார் அவன், எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்க அப்படின்ன உடனே, யாரும் அங்கே தான் நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா, அதில் தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஒரு வீடியோ கிளிப் கொண்டு போய் காமிச்சிருக்காங்க. பார்த்த உடனே ஆடி போயிட்டாரா, யோ என்னையா சொல்கிற நீ, இது புஷ்ஷு தானே இது? ஆமாங்க, அப்பா புஷ்ஷா புள்ள புஷ்ஷா அது தெரியலங்க, ஏதோ ஒரு புஷ்ஷு. அவரே போயிட்டு இவரை வாழ்த்தி பாடி டான்ஸ் எல்லாம் ஆடியிருக்காரு. அதான் அந்த தசாவதாரம் படத்தில். இதை பார்த்த உடனே ட்ரம்ப் ஆடி போயிட்டாராம். அதனால தான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதுவும் இது ரகசியமான உத்தரவு, யாருக்குமே தெரியாது அப்படின்னு அமெரிக்காவுடைய சின்சினாட்டி அங்கிருந்து நமது சிறப்பு நிருபர் சின்னாளப்பட்டி சிங்காரம் அவர் நமக்கு தகவல் அறிவிச்சிருக்கார். ஸோ அந்த ரகசிய தகவலை முதல்ல பிரேக் பண்ணுறது நம்ம சேனல் மட்டும்தான் நண்பர்களே. சரி, சீரியஸ் விஷயம் முடிஞ்சிடுச்சு. இனிமேல் கொஞ்சம் காமெடி விஷயங்களை பார்க்கலாமா? 2-3 பதிவுகளுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த டீசாலினேஷன் பிளான்ட். ஏன்னா அரபு நாடுகள் தண்ணீருக்கு இந்த டீசாலினேஷன் பிளான்ட்டை தான் ரொம்பவே நம்பிட்டு இருக்காங்க. அது தாக்கப்படலாம் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு ரிவர்ஸில் ஆகிருக்குதுங்க. ஈரான் தரப்பிலிருந்து தாக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா அந்த நாட்டு பிரசிடென்ட் பெஷஷ்கியான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஓகே இனிமே நாங்கள் சுற்றி இருக்கின்ற அரபு நாடுகள் அவங்கள அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. ஆனால் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தரப்பிலிருந்து ஈரானில் இருக்கின்ற ஒரு டீசாலினேஷன் பிளான்ட் அதை அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஈரானில் ஏற்கனவே தண்ணி பிரச்சனை அப்படின்றது பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அவங்களுடைய அந்த வாழ்வாதாரம், தண்ணி இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. ஆயில் எவ்வளோ ஒன்றா இருக்கட்டும் போகட்டும், சோறு கூட இல்லாமல் 2-3 நாள் இருந்துடலாம், தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இன் ரிட்டாலியேஷன் ஈரான் பஹ்ரைனில் இருக்க ஒரு டீசாலினேஷன் பிளான்ட்டை அட்டாக் பண்ணதாக சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்கு அப்படின்றது இன்னும் தெரியலை. அதே மாதிரி அந்த ஆயில் கம்பெனி ரிஃபைனரி அதையும் அடித்து நொறுக்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது நடுவில் இஸ்ரேல் அவங்க ட்ரம்ப்பையே கோவப்படுத்துகிற மாதிரி ஒரு காரியம் பண்ணியிருக்காங்க. உலகநாயகன் பண்ணதெல்லாம் ஒன்றும் இல்லை. இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்காவுடைய கன்சென்ட் இல்லாமல் அவங்களுக்கு ப்ரையர் இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம ஈரானில் வச்சுருக்க அந்த ஆயில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அதெல்லாம் ஏராளமான இடங்களில் அடித்து நொறுக்கி இருக்காங்க. ஸோ இது என்ன ஆயிருக்கு, ரோட்லலாம் ஆயில் அப்படியே ஓடுது, எரியுது. இதை பார்த்த உடனே அங்கே ட்ரம்ப்புக்கு எரியுது. கேஸ் விலை ஏதோ 60,000 என்னோ ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இங்கே எல்லாரும் ஆவோன்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஒரு காரணம் கேஸ் தட்டுப்பாடு அப்படின்றது கிடையாது. புள்ளி கூட்டணியில் இருக்கின்ற சில பேர், அதுக்கப்புறம் அந்த மெர்சல் கலப்பணம்னே சோஷியல் மீடியாவில் விளையாடிட்டு இருக்க சில பேர், இவங்கெல்லாம் ஐயோ இனிமேல் கேஸே கிடைக்காது, பெட்ரோலே கிடைக்காது அப்படின்லாம் காபரா கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அதனால் அந்த பேனிக் பையிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த விலையேற்றம் அப்படின்றது. மற்றபடி தட்டுப்பாடு அப்படின்றது ஒன்றுமே கிடையாது இப்போதைக்கு. அண்டு இதை சுலபமாக நம்மளால் சமாளிக்க முடியும். அதனால் எந்த விதமான பயமும் வேண்டாம். மெர்சல் ஆகிட்டு முன்னாடியே ஒரு 50 லிட்டர் ஆயில் வாங்கி வச்சுக்கிறேன், இதெல்லாம் நடக்காத காரியம், தேவையில்லாத காரியம்.
ஆனால் பெட்ரோல் டீசல் விலை ஏறவில்லை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியா கிட்டத்தட்ட 85% ஆஃப் நமது தேவை வந்து இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கே பெட்ரோல் டீசல் விலை ஏறலை. ஆனால் அமெரிக்காவில் அவங்க வந்து ஏராளமாக பெட்ரோல் உற்பத்தி பண்ணுறாங்க, ஏராளமாக பெட்ரோல், கேஸு, க்ரூட் ஆயில் இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அந்த நாட்டில் பெட்ரோல் விலை ஏறிவிட்டது. போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்குமே பெரிய விலையேற்றம் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 20லேருந்து 25% பெட்ரோல் விலை ஏறி இருக்கின்றது. அங்கே வந்து கேசோலின் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் இந்த நிலைமை, இந்தியாவில் இன்னி வரைக்கும் ஒரு பைசா கூட ஏறல பெட்ரோல் டீசல், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் ஈரானில் வந்து அந்த ஆட்சி மாற்றம் கொண்டு வர வேண்டும். அமெரிக்காவுக்கு ஜால்ரா தட்டுற கும்பலை அதிகாரத்தில் கொண்டு வந்து வைக்க வேண்டும். அவங்க ஆயிலெல்லாம் அமெரிக்க நிறுவனங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். இதுதான் அவருடைய ஒரே நோக்கம். அதில் அந்த கர்க் ஐலாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கேருந்து தான் வந்து ஈரானுடைய அந்த ஆயில் எக்ஸ்போர்ட் அப்படின்றது வந்து நிறைய போகுதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக சீனாவுக்கு போகிறதெல்லாம் அந்த வழியாக தான் போகிறது அப்படின்னு. அதை டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். இப்போதைக்கு அமெரிக்க, இஸ்ரேல் இவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா 450 கிலோ என்ரிச்டு யுரேனியம் 60% என்ரிச் பண்ணியிருக்காங்க. அதை எப்படியாவது தட்டி தூக்கணும் அப்படின்னு, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இது நடுவில் அந்த டெய்லி ப்ரீஃபிங்னு சொல்லுவாங்க, அதில் வந்து மிலிட்ரி அஃபிஷியல்ஸ்லாம் ட்ரம்ப்புக்கு சொல்லியிருக்காங்களாம், இல்லை இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரெஜிம் சேஞ்ச் அப்படின்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. முக்கியமாக அந்த ஒரு பள்ளியின் மீது குண்டு போட்டு அதில் கிட்டத்தட்ட ஒரு 160 மாணவிகள் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முதல்ல வந்து அது கப்சா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அமெரிக்காவிலே இல்லை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர அந்த மாதிரி நடக்கலை அப்படின்னும் சொல்லலை, நாங்கள் எதுவும் பண்ணலை அப்படின்னும் சொல்லலை. இதை வந்து நிறைய தரவுகளை வச்சு பார்க்கும்போது அமெரிக்கா தான் டொமாஹாக் வச்சு இதை அட்டாக் பண்ணியிருக்காங்கன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம். அடுத்தது அந்த டீசாலினேஷன் பிளான்ட், அவங்களுடைய அந்த குடிநீர் ஆதாரம், அதை தகர்த்தது. அடுத்தது இந்த ஆயில் ஸ்டோரேஜ் எல்லாம் வந்து காலி பண்ணது. இது மூணும் சேர்ந்து நேச்சுரலி ஈரான் மக்கள் வந்து நீ என்னதான் இங்கே இருக்கிற அரசாங்கம் மோசமான அரசாங்கமாக இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு இது வரைக்கும் ஆட்சிக்கு எதிராக இருந்த மனநிலை அப்படின்றது மாறி, என்ன ஆனாலும் சரி நம்ம நாட்டு மக்கள் ஒன்றா இருக்கணும், இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க மாறிட்டாங்க. ஸோ இவங்க நினைக்கிற ரெஜிம் சேஞ்ச் அப்படின்றது சுலபமாக போவதில்லை. இதுதான் வந்து ப்ரீஃபிங்கில் பிரசிடெண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வாரம் 10 நாள்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $6 பில்லியன் செலவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 6 பில்லியன் அப்படின்றது இப்போ அவங்க சொல்கிற கணக்கு. ஆனால் சண்டையெல்லாம் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் கணக்கு பார்க்கும்போது இந்த 6 பில்லியன் இந்த 10 நாள்லேயே அது இன்னும் ஒரு 10-15 பில்லியனாக கூட ஆயிருக்கலாம். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய இழப்புகள் இந்த மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அமெரிக்காவுடைய பேசஸ் அதிலெல்லாம் வந்து பெரிய சேதாரம். முக்கியமாக அவங்களுடைய அந்த தாடு ரேடார் சிஸ்டம் இதெல்லாம் கொட்டாரில் வந்து நாஸ்தி பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாமே 1 பில்லியன் 1.5 பில்லியன் அப்படின்னு ஒவ்வொன்றும். ஸோ அதையெல்லாம் மொத்தமாக கணக்கு போடும்போது அமெரிக்கா, இஸ்ரேல் இவர்கள் தரப்பு லாஸ் அப்படின்றது கண்ணாபின்னான்னு போய் நிற்கும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் என்ன தான் இவ்வளோ டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருந்தாலும், ஏர் டிஃபென்ஸு நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாலுமே ஈரானுடைய மிசைல் தாக்குதல் அப்படின்றது வந்து ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்காக இருக்குது. முக்கியமான இடங்களை வந்து குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹைப்பர்சானிக்கை கூட யூஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அது பாருங்க இப்போல்லாம் யூஸ் பண்ணதெல்லாம் வந்து பழசு, இனிமே தான் இருக்குது பாருங்கள் புதுசு அப்படின்னு எங்கெங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 31 கமாண்டர்ஸ் டீசென்ட்ரலைஸ் நம்ம நீங்கள் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்குலாம் அதை பார்ப்பா நீ வந்து மேலேருந்து ஆர்டர் சொன்னலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காத, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொன்று டார்கெட்டு, அதை நீங்கள் போட்டு தள்ளுங்க. அதுக்கு ஒரு த்ரெஷோல்டு வச்சுருப்பாங்க. இது ஆயிடுச்சின்னு சொன்னால் அதுக்கப்புறம் யூ ஆர் ஃப்ரீ, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பூந்து விளையாடுங்க அப்படின்னு. இந்த தாட் சிஸ்டம், அதனுடைய இன்டர்செப்டர், அதனுடைய ப்ரொடக்ஷனே ரொம்ப ரொம்ப கம்மி. இது வரைக்கும் அமெரிக்கா தயாரித்து வச்சிருந்ததில் கிட்டத்தட்ட 25% ஆல்ரெடி தீர்த்துட்டாங்க அப்படின்றாங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நாளைக்கு வந்து வேற ஒரு பெரிய யுத்தம் வருது, இல்லை வேற ஒரு இடத்துல சண்டை போடுறாங்க அப்படின்னா அப்புறம் அந்த தாடு பேட்ரியாட் இதெல்லாம் வந்து பைசாவுக்கு பிரயோஜனம் ஆகாதுன்றது அவங்க புரிஞ்சிக்கல. பட் இன்னொன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, ட்ரோனை எதிர்ப்பதற்கு ட்ரோன் அப்படின்னு ஒரு சீப் ட்ரோனா. இதுக்கு வந்து அந்த தாட் சிஸ்டம் மட்டுமே வந்து ஒரு இன்டர்செப்டர் மிசைல் வந்து செவரல் மில்லியன்ஸ் அப்படின்றாங்க. ஷாக் ஆகிட்டேன் நான். 1 மில்லியன் 2 மில்லியன் நினச்சிருந்தேன். தாட் சிஸ்டம் இன்டர்செப்டர் வந்து கிட்டத்தட்ட 7லேருந்து 12 மில்லியனாக அந்த ஒரு ப்ரொஜெக்டைல அட்டாக் பண்ணுறதுக்கு. இவங்க $20,000லேருந்து $50,000 அடிச்சு விட்ருவாங்க. அவங்க வந்து ஒரு $10 மில்லியன் செலவில் ஒன்று அட்டாக் பண்ணுவாங்க. வெற்றின்னு கொண்டாடுவாங்க.
இந்த ட்ரோனுக்கு எதிரான ட்ரோன் அப்படின்றது லூகாஸ்னு பேர் வச்சுருக்காங்க. இதை வந்து ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்காவில். ஏன்னா இந்த மாதிரி காஸ்ட்லி மிசைல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு. இப்போது உக்ரைன் கிட்ட கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே ஈரான் யூஸ் பண்ணுற அந்த ஷஹீத் ட்ரோன் இருக்குது இல்லையா, இதைத்தான் வந்து ரஷ்யாவில் கெரான் 1 கெரான் 2 அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல உக்ரைன் வந்து சரி அடி வாங்கினாலும் அதை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு அவங்க லோக்கலாக ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி சீப் ட்ரோனு இப்படி வந்து சண்டை போடுற மாதிரி. ஸோ அந்த டெக்னாலஜி அதெல்லாம் வேணும் அப்படின்னு உக்ரைனை கேட்டப்போ முதல்ல வந்து அவர் ஏதோ கண்டிஷன்லாம் போட்டார். அப்புறம் ஐயையோ துறக்கிட்ட கண்டிஷன்லாம் போட்டால் அவர் கடுப்பாயிருவார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு சரிங்க நாங்கள் சப்ளை பண்ணுறோம். இதில் 4 வருஷமாக சண்டை போட்டுனுக்கிறாங்கல்ல, அதனால் அவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் கூட நாங்கள் கொஞ்சம் பேரை அவங்க இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம், கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ ட்ரோன் வெர்சஸ் ட்ரோன் அப்படின்றது வந்து சுகுராக போயிட்டு இருக்குங்க. இனிமே கொஞ்சம் செலவு குறையும் அமெரிக்காவுக்கு. ஆனால் அந்த ட்ரோன் வெர்சஸ் ட்ரோன் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும், இதுதான் கேள்வி. ஒரே ஒரு ட்ரோன் எஸ்கேப் ஆனால் கூட இந்த டேமேஜ் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்கும். அதைத்தான் இன்றைக்கி நம்ம மிடில் ஈஸ்ட்டில் பார்த்துட்ருக்கோம். இதற்கிடையில் வளைகுடா நாடுகளுடைய அம்பாசிடர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ரஷ்யாவில் அந்த லவரோவ் அவரை சந்தித்து பேசி நீங்கள் வந்து ஈரானை அப்படி ஒரு ப்ரெஷர் பண்ணணும், சண்டையை நிறுத்த சொல்லணும் அப்படின்னு லவரோவ் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. இது பாருங்க, ஆரம்பிச்சது நீங்கள் எல்லா பிரச்சனையும் பண்ணிவிட்டு அவர் இன்னும் ரொம்ப வெளிப்படையாக ஒன்று சொன்னார். முதல்ல என்ன சொன்னீங்க, எங்களுடைய ஏர் ஸ்பேஸ், எங்களுடைய பேசஸ் இதெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்கு. இப்படி தானே சொன்னீங்க, சவுதி அரேபியா, கட்டார் எல்லாம் சொன்னீங்கல்ல. ஆனால் டகால்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கி இப்படிலாம் அலோவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் வந்து ஈரானை போய் நிறுத்த சொல்லுங்கன்னா நான் யாரை போய் என்ன நிறுத்த சொல்ல முடியும்? இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு அவர் சொல்லிட்டார். இப்போ ஈரான் தரப்பில் இருந்தும் சரி, ரஷ்யா தரப்பில் இருந்தும் சரி, ரைட்டு ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு ரஷ்யாவின் உதவி இருக்கின்றது அப்படின்றாங்க. ரஷ்யா தரப்பில் இருந்தும் வந்து வெளிப்படையாக சொல்லலை, பட் ஏதோ உதவி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. முக்கியமான உதவி வந்து சீனா கிட்டேருந்து வந்துட்டுருக்கு. இதில் நடுவில் சொல்லியிருந்தாங்க இல்லையா, முதல்ல சீனானாங்க, அப்புறம் சீனா இந்தியா அப்படின்னாங்க. இந்த 2 நாடுகளுக்கு போகின்ற கப்பல் அதை மட்டும் நாங்கள் அலோவ் பண்ணுவோம், மற்ற கப்பல்களை அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஈரான் தரப்பில் சொல்லியிருந்தாங்க. உடனே கிட்டத்தட்ட ஒரு 160 கப்பல் அங்கே வெயிட்டிங்கில் இருக்குதுங்க அந்த கல்ஃபில். அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, டிரான்ஸ்பாண்டரில் நாங்கள்லாம் சீனாவுக்கு போகிறோம் அப்படின்னு மாற்றி வச்சிட்டாங்களாம். ஒரேடியாக எல்லா கப்பலுக்கும் சீனாவுக்கு போகுதுன்னா எல்லாத்தையும் திறந்து விட்டுற முடியுமா? இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சீனாவுடைய ஒரு ட்ராக்கிங் ஷிப்பு அதை வந்து இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் கல்ஃப் ஆஃப் ஓமனுக்கு நிறுத்தியிருக்காங்க. அவங்க இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி இவன் டுபாகூர் விடுறான், இவன் சீனாவுக்கு வரல, இவன் எங்கேயோ போகிறான், இவன் மட்டும்தான் ஒரிஜினலாக சீனாவுக்கு வரான் அப்படின்னு அவங்களுடைய சிக்னல் எல்லாம் பார்த்து இன்னது மட்டும்தான் அப்படின்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி ஈரானுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஈவன் தென் எந்த கப்பலும் நவரவில்லை. ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் இதை மூடிட்டா நாங்கள் என்ன சும்மா இருப்போமா? எங்களுடைய அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட் கேரியர், எங்களுடைய நேவி ஷிப்ஸ் இதெல்லாம் வந்து எஸ்கார்ட் பண்ணும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படி இப்படின்னு சொன்னார் ட்ரம்ப்பு. ஆனால் இன்னி வரைக்கும் அந்த மூடின ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸில் டிராஃபிக்கை ரெஸ்டோர் பண்ண முடியலை. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவுடைய அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் யுஎஸ்எஸ் ஆப்ரகாம் லிங்கன் அது வந்து அந்த இடத்த விட்டுட்டு சேஃப் டிஸ்டன்ஸுக்கு பின்னாடி போயிடுச்சு. ஸோ அந்த அன்மேன்டு சர்ஃபேஸ் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க, அது மேலே போகிறது கிடையாது, அந்த கடலில் அப்படியே மேலே கீழ்ச்சிட்டு போயிட்டு அங்கே கப்பல்களை தாக்குகின்ற ட்ரோன்ஸ் இது நிறைய வச்சுருக்காங்க ஈரானில். ஈரானை பொறுத்த வரைக்கும் இது வந்து வார் ஆஃப் அட்ரிஷன் அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் ஜெயிக்க மாட்டோம், ஆனால் உங்களை ஜெயிக்க விட மாட்டோம், இதுதான் ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜி. அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். இது நடுவில் அணுகுண்டுகளை யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்லாம் சில பேச்சு வந்துட்டுருக்கு. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் அணுகுண்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போது உங்களால் இந்த யுத்தத்தை ஜெயிக்க முடியல, அதனால் ஒரேடியாக தீர்த்து கட்டுறதுக்காகத்தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்றது புரிஞ்சிடும். ஸோ இது அமெரிக்காவுடைய ஸ்ட்ரென்த்துன்னு தெரியாது, அமெரிக்கா ரொம்ப வீக் ஆகிடுச்சு அப்படின்றதான் காமிக்கும். அதனால் அந்த அளவுக்கு போக மாட்டாங்க, மெர்சல் மட்டும்தான் காமிச்சிட்ருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இதில் ஈரான் தரப்புலேருந்து பேச்சுவார்த்தைக்கு வராங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஈரான் வந்து அப்படிலாம் கிடையாது அப்படின்னு, ட்ரம்ப் வந்து டோட்டல் சரண்டர் அப்படின்றாரு. இவங்க அதை இப்போதைக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இவங்க நினைக்கிற மாதிரி இந்த வார் நடக்கலை, வேறு டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. இஸ்ரேலில் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஏதோ மிசைல் வந்து உழுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து டோட்டல் பிளாக் அவுட், நியூஸ் எதுவும் வெளில வராது. அதனால் என்ன டேமேஜ் அப்படின்றது தெரியாது. அண்டு ப்ராபகண்டா வாரை பொறுத்த வரைக்கும்
மிலிட்ரி வார விடுங்க, ப்ராபகண்டா வாரில் என்றைக்குமே வந்து அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்க தான் டாப்பில் இருப்பாங்க. எது நடந்தாலும் அவங்க சொல்கிறது மட்டும்தான் நம்ம கண்களுக்கும் காதுகளுக்கும் வருமே தவிர, கிரவுண்டில் என்ன நடப்பது அப்படின்ற உண்மை பெரும்பாலும் நமக்கு அவ்வளோ சுலபத்தில் வந்துடாது. எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளில லீக் ஆகும். இதில் இந்த ட்ரைனிங் எக்ஸசைஸில் கலந்துக்க வந்த ஒரு ஈரானியன் நேவல் ஷிப்பு, அதை வந்து இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் அமெரிக்கன் சப்மரின் காலி பண்ணிட்டாங்க. இது இங்கே நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷிப்பு வந்து நம்ம இந்தியா கிட்ட தஞ்சம் கேட்டு இருக்கின்றார்கள். அது வழக்கமாக சொல்கிறது தான், ஏதோ கொஞ்சம் ரிப்பேருங்க அப்படின்னு. அது டாக் பண்ணுறதுக்கு இந்தியா தரப்பில் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்? காம்ப்ரமைஸ்டு பிஎம் அப்படின்னு ஒருத்தர் கலாட்டா பண்ணியிருந்தாரு. அவர் இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவார்? நம்ம கிட்ட கேட்டால் நம்ம பர்மிஷன் கொடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சில வல்லுநர்கள் அப்படின்னு களத்தில் குதிச்சுக்கிறாங்க. பாருங்க, இந்த ஈரானுக்கு எதிரான வார் இதில் வந்து இந்தியா எதுவுமே வாயை திறக்கலை. இது வந்து நியூட்ரலாக இருக்கிறதா அர்த்தம் கிடையாது. இந்தியா இஸ் டேக்கிங் சைட்ஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ஈரான் கப்பல் அதை காலி பண்ணுறாங்க. அதன் பிறகு தான் வந்து அமெரிக்கா ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னும் அந்த வல்லுநர் சொல்லியிருந்தார். பாருங்க, மறுபடியும் சொல்கிறேன், அவங்க பர்மிஷன் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம கண்டினியூஸாக ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கி கொண்டு தான் இருக்கிறோம். அதில் எந்த விதமான பிரேக்கும் இல்லை. அடுத்தது, இந்த ஈரான் ஷிப்பை பற்றின இன்டெலிஜென்ஸ் இதை வந்து இந்தியா தான் வந்து அமெரிக்காவுக்கு கொடுத்தது அப்படின்னும் அந்த வல்லுநர். அவருடைய போஸ்டெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு முட்டாள்தனமாக ஒருத்தர் பேசுவார், எழுதுவார் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. இவங்கெல்லாம் வல்லுநர்கள்னு சொல்லிட்டு தெரியுறானுங்க. ஓ, அப்போ இந்தியாவிலேருந்து இது மாதிரி இந்த ஈரான் கப்பல் இந்த இடத்துல போகுது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் அமெரிக்காவுக்கு வந்து ஈரான் கப்பல் எங்கே இருக்குதுன்னு தெரியும். இல்லாட்டா வந்து அவங்க அப்படியே கடலில் தேடிட்டு இருக்க போகிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து சேட்டலைட் கிடையாது, அவங்கக்கிட்ட வந்து அந்த சப்மரீன்லலாம் வந்து ட்ராக்கிங் ஃபெசிலிட்டி கிடையாது. நாம் வந்து இதோ இங்கே இருக்குதுப்பா, பம்பாய்க்கு 10வது மைலில் அப்படின்னு அன்றைக்கி ஒருத்தர் கதை எழுதினார். அந்த மாதிரி இந்த காலே அதுலேருந்து வந்து இதோ இந்த கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு நம்ம ஜிபிஎஸ் லொக்கேஷன் கொடுத்தோம்னா அதுக்கப்புறமா தான் அமெரிக்கா போய் அட்டாக் பண்ணியிருக்குது போல இருக்குது. எங்கேந்திரா வந்து குதிக்கிறீங்க நீங்கள்லாம்? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்களா? அண்டு அவரை ஃபாலோ பண்ணுறவங்களுடைய கமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யோசிக்கிறதா இல்லை. அப்போ இந்தியா சொல்லி தான் ஈரான் கப்பல் எங்கே இருக்குதுன்னு அமெரிக்காவுக்கு தெரியும் அப்படின்னா அந்த அளவுக்கு டுபாகோராவாக இருக்குது அமெரிக்கா. இதில் யூரோப்பியன் யூனியன் தான் மாட்டிட்டு முழிக்குது. அங்கே இருக்கதான் சொல்கிறாங்க, அது பாருங்க, நம்ம ஃபாரின் பாலிசியை வந்து சரி பண்ணணும், நம்மளுடைய இழந்த பெருமையை மீட்க வேண்டும் அப்படின்னு. என்ன பண்ண முடியும்? எந்த பக்கம் போகிறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ உக்ரைனை பற்றி யாரும் கண்டுக்கிறதா இல்லை. உக்ரைன்லேருந்து வந்து அந்த ஆன்டி ட்ரோன் வார்ஃபேர் அந்த எக்ஸ்பர்ட் எல்லாம் வேற இவங்க இந்த பக்கம் அமுச்சு விட்டாங்கன்னா அப்புறம் அங்கே வந்து ரஷ்யன் ஃபோர்ஸஸ் தேல் பி ஹேவிங் எ ஃபீல்ட் டே, அடித்து நவுத்துட்டு இருப்பாங்க. ஸோ ஜெலன்ஸ்கி முடிவு பண்ணிட்டார் போல இருக்குது. ரைட்டு, எவ்வளோ பிடிக்கிறாங்களோ புஷ்ட்டு போட்டோம், இன்னும் ஒரு 6 மாதம் நடந்தாலும் நமக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வந்துடுச்சு அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. இதற்கிடையில் அந்த ஸ்லோவாக்கியா அவங்க வந்து உக்ரைனுக்கு எமர்ஜென்சி சப்ளைன்னு எலக்ட்ரிசிட்டி அனுப்பிச்சிருந்தாங்க. அதை நிறுத்திட்டாங்க. காரணம் என்னென்னா அந்த த்ரூஷ்பா பைப்லைன் அது வழியாக தான் வந்து ரஷ்யாவிலேருந்து கேஸ் போயிட்டு இருந்தது ஹங்கேரிக்கும் ஸ்லோவாக்கியாவுக்கும். அதை வந்து இந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனை அடித்து உடைச்சா மாதிரி இவங்களே அடித்து உடைச்சிட்டு அதெல்லாம் இனிமேல் ரிப்பேர் பண்ண முடியாதுங்க, சண்டை நடக்குது, இப்போ போயிட்டு எங்களை போயிட்டு ரிப்பேர் பண்ணுற டெக்னீஷியன்லாம் அங்கே அனுப்புன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் நடக்காத காரியம். சண்டை நடக்கும்போது அவங்க கிட்டேருந்து நீங்கள் இதெல்லாம் வாங்குவீங்களா அப்படின்னு திமிர்த்தனமாக பேசிகிட்டு இருக்காரு. அவங்க வந்து கொடுக்க வேண்டிய லோனை பிளாக் பண்ணிட்டாங்க. இதுக்கு ஒரு தாதா மாதிரி பேசுகிறாரு, விக்டர் ஓர்பான், நீங்கள் இது மாதிரிலாம் வந்து பிளாக் பண்ணிங்கன்னா அப்புறம் உங்கள் வீட்டு அட்ரஸை வந்து நாங்கள் எங்கள் மிலிட்ரி கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு மிரட்டியிருக்காரு. எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போயின்னுக்கிறார் ஜெலன்ஸ்கி அப்படின்னு நல்லாவே தெரியுது. அதுதான் இப்போ ஸ்லோவாக்கியா எலக்ட்ரிசிட்டி சப்ளையை நிறுத்திட்டாங்க. ஏற்கனவே ரஷ்யா பொழந்து கட்டின்னுக்கிறாங்க. அவங்களுடைய எலக்ட்ரிசிட்டின்றது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கூட இல்லை. அதுவும் அந்த ஸ்லோவாக்கியாலேருந்து வர சப்ளை தான் ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் காப்பாற்றிட்டு இருந்தது. இப்போ அவங்களும் நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவருக்கு மக்களை பற்றி கவலையே கிடையாது ஜெலன்ஸ்கிக்கு. அவர் வந்து சண்டையை தொடர்ந்து நடத்தினே இருக்கணும். அதுக்கு அவருக்கு நிறைய பணம் வந்து நிற்குது, வர்றதில் வேற நிறைய ஆட்டையை போட்டு நிற்கிறாரு. அது இல்லாமல் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டும் அவருக்கு இருக்கும். மக்களை பற்றி யார் கவலைப்பட்டா? அண்ட் இதில் இந்தியாவுடைய ட்ரோன் கேப்பபிலிட்டிஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கவலையே படாதீங்க, ரொம்ப வேகமாக அது முன்னேறி கொண்டு இருக்கின்றது. நாட் ஓன்லி ட்ரோன் அண்டு ஆன்டி ட்ரோன் வார்ஃபேர் அப்படின்றதுலையும் வந்து நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு ட்ரோன் தாக்குதல் வந்தால் நாம் வந்து அமெரிக்கா மாதிரி 10 மில்லியன் 5 மில்லியன் செலவு பண்ணிலாம் இன்டர்செப்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப சீப்பாக ஏற்கனவே ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே நம்ம பண்ணி காமிச்சோம்.
அதை விட இன்னும் எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு நாம் டெக்னாலஜிலாம் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் எந்த விதத்திலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ட்ரம்ப்பு அவங்களுடைய அந்த செக்ரட்டரி ஆஃப் வார் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பாருங்க, இது வந்து அன்ஈக்குவல் வார், ஏசிமெட்ரிக் வார். பட் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் வந்து இப்படி தான் போட்டு பொழப்போம், இது எவ்வளோ நாளாலும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அப்படின்னு. எத்தனை நாள் தயாராக இருக்காங்க, எத்தனை நாள் தாக்கு பிடிக்க போகிறாங்க அப்படின்றத காலம் மட்டுமே பதில் சொல்லும். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.